வணக்கம் மக்களே, எல்லாருமே நெடுவினா கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் நெடுவினா எடுத்து வச்சிருக்கேன். மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான நெடுவினா கொஸ்டின் இதோ இங்கே இருக்குல்ல, இந்த இருக்கு தான். ஓகேங்களா? இதை எல்லாருமே என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருங்க. சரி, இதை ஓகே நான் எடுத்துட்டேன்னா அப்போ எதுக்கு நான் இந்த வீடியோ அப்படின்னா, இது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றத ஃபஸ்ட் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இது தவிர்த்து ஒரு சில இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, அதையும் மென்ஷன் பண்ணுறேன். இதை வேற எந்தெந்த ஆங்கிள்லாம் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா கொஸ்டின் சம்டைம்ஸ் லைட்டாக ட்ரிக்கியாக கேட்க சான்ஸ் இருக்குது. ரொம்ப ரேர் தான், பட் கேட்கலாம். ஓகேவா? அந்த மாதிரி கேட்டால் எப்படி ஆன்சர் அட்டன் பண்ணுறது. அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு இதில் இருக்க எல்லா கொஸ்டினுக்கும் எதனா ஒரு ஹிண்ட் எதனா தர பார்க்குறேன். ஓகேவா? அது இல்லாமல் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ நம்ம சேனல்லையே இருக்குது. இந்த கொஸ்டினில் ஒரு கொஸ்டின் கூட மிஸ் ஆகாமல் எல்லா கொஸ்டினும் இருக்குது. சரிண்ணா, இது மட்டும் தான் நிறைய கொஸ்டின் இருக்கேனா அப்படின்னா, மொத்தமாக 2 கேட்பாங்களா? எழுதுகிற கொஸ்டினில் இருக்க போகுது. அதில் ஒன்று 95% இந்த கொஷின்ஸ் தான் இருக்கும். ஓகேவா? இது வரைக்கும் கேட்ட எல்லா பப்ளிக் பேப்பர்லையுமே இதில் எதனா ஒரு கொஷின் இருக்கும். அதாவது இப்போ நம்ம செய்யுள் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, செய்யுளில் இந்த 8 கொஸ்டின் இருக்குன்னா இந்த 8 கொஸ்டின்லேருந்து கம்பல்சரியாக ஒரு கொஸ்டின் இருக்கும். உரைநடைனா இந்த 6 கொஸ்டின்லேருந்து ஒன்று இருக்கும். துணை பாடம்னா இந்த 6 கொஸ்டின்லேருந்து ஒன்று இருக்கும். இப்படி தான் வந்திருக்கு. ஓகேவா? ரொம்ப இது வரைக்கும் ரொம்ப மட்டமாக அட்டம்ப்டில் மட்டும் ஏதோ ஒரு தடவையில் இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் மாற்றினாங்க. பட் இது வரைக்கும் எல்லாமே கேட்டிருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட் இதை படிச்சிருவோம். ஓகேவா? கொஞ்சமாக படிக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் இதை ஃபஸ்ட்டு படிச்சிருங்க. டாப்பர்ஸ் இப்பயே சொல்லிட்டேன், எல்லா கொஸ்டின் தான் படிக்கணும். அதனால தான் உங்கள் பேர் டாப்பர். ஓகேவா? அப்புறம் உனக்கு எதுக்கு இந்த ஆஃபர்? நோ, அதனால் உனக்கு கிடையாது. நீ எல்லாத்தையும் படி. ஆனால் இதை ஃபஸ்ட்டு படிச்சுக்கோ. இதில் எதுவுமே பெண்டிங் வைக்காத. இதில் ஒரு கொஸ்டின் கூட பெண்டிங் வைக்கக்கூடாது. ஓகேவா? இப்போ சரிண்ணா, நெடுவினாவை எப்படி நான் அட்டன் பண்ணுறது, எந்த மாதிரி அட்டன் பண்ணால் இட்ஸ் மார்க் அதிகமாக வரும், அதை ஃபஸ்ட்டு எனக்கு சொல்லுங்கண்ணா அப்படின்னா, ஃபஸ்ட்டு எடுத்த உடனே 90க்கு மேலே எடுக்கணும், 95க்கு மேலே எடுக்கணுன்ற மட்டும் குறிப்பு சட்டகம் போடு. இல்லைன்னா குறிப்பு சட்டகம் வேண்டாம். ஓகே, குறிப்பு சட்டகம் வேண்டாம். 95க்கு மேலே எடுக்கிறவங்க மட்டும் போட்டால் போதும். இல்லை கொஸ்டின் பேப்பர் ஃபுல்லாக தெரியும்னா போடுங்க, அப்படி இல்லைன்னா வேண்டாம். ஓகே, குறிப்பு சட்டகம் அப்போது மஸ்ட் கிடையாது. ஓகே, கதை அடிக்கலாமாண்ணா, நெடுவினால கதை அடிக்கலாமாண்ணா? கண்டிப்பாக அடிக்கலாம். பட் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரவன் தயவு செய்து முடிஞ்ச அளவுக்கு போனால் இருக்கிறது அப்படியே எழுத ட்ரை பண்ணி, கதை அடிக்கிறன்ற பேரில் மீனிங்கே மாற்றி கெட்டையாக எழுதிட போகிறேன். அதனால் கதை அடிக்கிறது நல்லது. நீ கிராமட்டிக்கலாக நீங்கள் உன்னோட ஸ்பெல்லிங்கில் எந்த ஒரு மிஸ்டேக்கும் வரல அப்படின்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். ஓகே, ரைட். சரி, எந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணால் அதிகமான மார்க்கும்? சப்ஹெட்டிங்ஸ் கம்பல்சரியாக எழுதும். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகேங்களா? சப்ஹெட்டிங்ஸ் தான் இருக்கிறதுலையே முக்கியமான மேட்ரு. ஸோ என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு சப்ஹெட்டிங்ஸ் போட்டாங்க. ஓகே, அடுத்து என்னென்ன போடணும்? சப்ஹெட்டிங்ஸ் ரிலேட்டடாக மினிமம் 3லேருந்து 4 பாயிண்டாவது எழுதணும். ஓகேவா? ஒரு 4 பாயிண்ட்ஸ். ஓகே, ரெண்டாவது, இதில் முக்கியமான கதை மாந்தர்கள்னு துணை பாடத்தில் சில பேரோடது இருக்கும், சில பேரோடது இருக்காது. அந்த நேமை ப்ராப்பராக மென்ஷன் பண்ணியே ஆகணும். ஓகேவா? அப்போது நேம் அப்புறம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா? குறிப்பு சட்டகம் தேவையில்லை, அப்போ அதை விட்டுலாம். ஓகே, குறிப்பு சட்டகம் நமக்கு தேவை கிடையாது. இந்த நேம்ன்றது கதை மாந்தர்கள் இருக்கும், அந்த கதை மாந்தர்களோட பேர் இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து வெள்ளையப்பனோ வெள்ளைச்சாமியோ இல்லைன்னா வந்து அந்தோணியோ அந்த மாதிரி வற்றவர் ஏதோ ஒரு பேர் இருக்கும். அவங்களோட பேர் ப்ராப்பராக என்ன பண்ணியிருக்கணும், அதில் மென்ஷன் ஆகிருக்கணும். ஓகே, அதெல்லாம் மார்க் குறைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸை குறைக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் டபுள் கோலன் போட்ட மாதிரி சில டைலாக்லாம். இப்போ ராமனில் பார்த்தீங்கன்னா இன்போல இனிஞாமோர் ஐவர் உலரானோம் அப்படின்னு ஒரு கீவேர்ட் இருக்கும். அதை நீ கதை அடிச்சேன்னா மார்க் வராது, ஏன்னா அதை அந்த வார்த்தையாக தான் எழுதணும். ஸோ டபுள் கோலன் போட்டதை கம்பல்சரியாக எழுதணும். அதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரக்கூடாது, அதில் கதை அடிக்கக்கூடாது. ஓகேவா? ரைட். அப்புறம் கலர் பெனில் மாற்றி மாற்றி எழுதலாமா? எழுதக்கூடாது. பட் சப்ஹெட்டிங்ஸுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி மேகங்கள், கோடுகள், ஓகேவா, உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த மாதிரி எதனா ஒன்று போட்டு மேட்ச் பண்ணிக்கோங்க. அங்கங்கே டபுள் கோலன் போடுங்க, நல்லா ஸ்பேஸ் விட்டு எழுதுங்க. எழுதும் போதே இப்போ சப்ஹெட்டிங் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே சப்ஹெட்டிங் எழுதுறீங்க அப்படின்னா இங்கேருந்து, ஓகேங்களா, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் லைனை. அப்போ கொஞ்சம் ப்ரெசன்டபுளாக இருக்கும். அப்புறம் ஒரு சப்ஹெட்டிங்கும் இன்னொரு சப்ஹெட்டிங்க்கும் நடுவில் ஒரு லைன் கேப் விடுங்க. ஏன்னா கோடு போட்டு பார்க்க எழுத போகிறீங்க. ஸோ ஒரு லைன் கேப் விட்டுருங்க.
ஓகே, இல்லை ஸ்பேஸ், ஒரு ப்ராப்பரான ஸ்பேஸ் ஒன்று விட்டுருங்க. அதே மாதிரி சப்ஹெட்டிங்க கடைசி லைனில் எழுதாதீங்க. ஓகேங்களா, கடைசி ஒரு 3 லைன் தான் இருக்குது. நான் அந்த 3 லைனில் எழுதி தான் வந்து பேப்பர்லாம் மிச்சம் பண்ண போகிறேன். கவர்மெண்ட் வந்து உனக்கு பேப்பர் மிச்சம் பண்ணதுக்காக உனக்கு அவார்டு தரப்போகிறது கிடையாது. ஸோ அதை ஃப்ரெஷ் பேஜில் எழுதுங்க. ஓகே, அதிகமான பேஜஸை கண்டெயின் பண்ண பாருங்கள். ஓகே, உங்கள் கையெழுத்து ரொம்ப குட்டியாக இருக்குது. அதே மாதிரி சில மெயினான பிரச்சனைகள் இருக்குது. என்னென்னா ஹேண்ட் ரைட்டிங்க்கு மார்க் குறைப்பாங்கன்னா மார்க் குறைக்க சான்ஸ் இருக்கு. ஓகேவா, ஏன்னா ஃபுல் மார்க் போடுறதுக்கு சான்ஸ் கம்மி. மார்க் குறைப்பாங்கன்னு கேட்டால் எனக்கு தெரியாது, பட் ஃபுல் மார்க் போடுறதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி. என்னதான் கண்டென்ட் நல்லா எழுதுனாலும். பட் உங்களுக்கு இன்னொரு சான்ஸ் இருக்குது, அதுதான் ப்ரெசன்டேஷன். ஸோ ப்ரெசன்டேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நானாக இருந்தால் என்ன பண்ணுவேன்னா, அந்த பேஜில் முடிஞ்ச அளவுக்கு இந்த சைடில் கொஞ்சம் கேப் இருக்கும் தெரியுமா. இப்போ இதான் பேஜ் அப்படின்னா, ஓகேங்களா, இங்கே ஆல்ரெடி கோடு இருக்கும். ஓகேவா, இந்த இடத்துல நான் லைட்டாக யாருக்கும் தெரியாத மாதிரி போட்டு இதுக்குள்ளேயே அழகாக எழுத பார்ப்பேன். அப்போ கொஞ்சம் பார்க்க நீட்டாக இருக்கும் சைடில். ஓகேவா, அதே மாதிரி அந்த அடிச்சு எழுத மாட்டேன். இப்போ தப்பு இருக்குது அப்படின்னா ஒரு கோடு கிழிச்சிருவேன், அவ்வளோதான், என்னால் அடிக்கப்பட்டது. பட் நான் எக்ஸாம் ஹாலில் ஒரு ட்ரிக் பண்ணேன். என்ன பண்ணேன்னா, அடிக்கவே மாட்டேன். என்ன பண்ணேன்னா, அந்த வார்த்தையை அப்படியே விட்டுட்டு புள்ளி வச்சுட்டு அடுத்தது நான் கரெக்டாக எழுதிட்டு வந்துடுவேன். அதனால் எனக்கு மார்க் குறைஞ்சிச்சான்னு கேட்டிங்கன்னா, எனக்கு குறையலை, யாரும் குறைக்கலை. ஓகேவா, நான் நல்ல மார்க் தான் எடுத்தேன். ஓகே, பட் ஓகே, சம்டைம்ஸ் சிலருக்கு மார்க் குறைக்க பாசிபிலிட்டி இருக்குது. நான் வந்து 94 95 எடுத்தேன் 100க்கு கம்பேர் பண்ணும்போது. ஓகேவா, அந்த மார்க் எனக்கு ஓகேவான மார்க். என் ஹேண்ட் ரைட்டிங் படுமோசமாக இருக்கும் பார்த்தா தெரியுதுல, அதில் எனக்கு ஓகே. ஓகே, அதனால் முடிஞ்ச அளவுக்கு அடித்து எழுதுறத நிப்பாட்டிக்குவோம். ஹேண்ட் ரைட்டிங் மட்டமாக இருக்கவங்க சொல்கிறேன்ப்பா, ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கவங்க நல்லா அடிச்சுட்டு ப்ராப்பராக எழுதுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்ட மார்க்கர்லாம் வாங்கி ஒன்றும் எழுதணும் அவசியம் இல்லை. அதனால் உங்கள் பேப்பர் தான் அசிங்கமாகும். ஓகே, அடுத்தது டைம். நெடுவினால் இருக்கிற மிகப்பெரிய ப்ராப்ளமே டைம் தான். ஓகேவா, அந்த டைமை மேனேஜ் பண்ணுறதுல தான் ஒரு நெடுவினாவை நீ எந்த மாதிரி ஆங்கிளில் பர்ஸ்பெக்டிவ்ல யோசிக்க போகிறதே இருக்குது. நான் ஜென்ரலாக எங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன். உனக்கு டைம் இருக்குது அப்படின்னா என்ன படிச்சியோ அதை எழுது. உனக்கு டைம் இல்லை அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு லைனாக சொல்கிற மாதிரி, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சப்ஹெட்டிங் ஒரு 4 லைன், ஒரு சப்ஹெட்டிங் ஒரு 4 லைன், அடுத்த ஒரு சப்ஹெட்டிங் ஒரு 4 லைன், இப்படி தான்ப்பா நீ படித்து வச்சுருக்க. மொத்தமாக வந்து இது மாதிரி ஒரு 5 லைன் பேராகிராஃப் படித்து வச்சுருக்கேன். இந்த 5 பேராகிராஃபை உனக்கு 13 நிமிஷத்தில் முடிக்கணும். இதுதான் ஒரு டைம். 13 நிமிஷத்தில் முடித்தா ஓகே. அதிகபட்சம் 15 நிமிஷம், அதுக்கு மேலே எடுத்தீங்கன்னா மாட்டிப்பீங்க. ஓகேவா, இதுக்குள்ளே முடிச்சிங்கன்னா உங்களுக்கு டைம் மேனேஜ் பண்ண முடியும். பட் இப்போ உனக்கு 5 நிமிஷம் தான் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, 15 நிமிஷம் எழுத வேண்டிய ஒரு கொஸ்டின் அவ்வளோ நிமிஷம் ஆகும். பட் உனக்கு 5 நிமிஷம் டைம் இருக்குது. ஓகேவா, மொத்தம் இப்போ 2 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஓகேவா, ஒன்று நம்ம சேனலில் பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ், நான் சொல்கிறத கேட்குற ஸ்டூடெண்ட்ஸ், ஒன்று இது எதுவும் பார்க்காத ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த பார்க்காத ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த மாதிரி மொத்தம் 5 பேராகிராஃப் இருக்கா. ஓகேவா, இந்த மாதிரி மொத்தம் 5 பேராகிராஃப் இருக்குது. இந்த 5ல் ஃபஸ்ட்டு 2 மட்டும் சூப்பராக எழுதிடுவோம். ஓகேவா, ஃபஸ்ட்டு 2 மட்டும் சூப்பராக எழுதிட்டு அடுத்த 3மே வந்து எழுதாமல் விட்டுரும். 5 நிமிஷம் டைம் இருக்குல்ல, வேறு வழி இல்லைல்ல, அதனால். பட் இதுவே நான் சொன்ன ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சப்ஹெட்டிங் ஓகேவா, இந்த 4 லைனை சுருக்கி 2 லைனாக எழுதுவோம். அடுத்து இந்த சப்ஹெட்டிங்ஸுக்கு இந்த 4 லைனை சுருக்கி 2 லைனாக எழுதுவோம். இந்த சப்ஹெட்டிங்ஸுக்கு அடுத்த 4 லைனை சுருக்கி 2 லைன் எழுதுவோம். அடுத்த சப்ஹெட்டிங்க்கு 2 லைன் எழுதுவோம். அடுத்த சப்ஹெட்டிங்க்கு 2 லைன் எழுதுவோம். 2 லைன் எழுதுனா ஃபஸ்ட்டு பாயிண்ட் மட்டும் எழுதுறது கிடையாது. ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க, ஒரு கதையை இவ்வளோ பெருசு இருக்குது அப்படின்னா அதை சுருக்கி சொல்கிறது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து ராமன் குகன் வந்து ஒரு வேட்டை குல தலைவன். அவன் வந்து ஆள் பார்க்கறது பல்கா இருப்பார், பட் பஞ்சு போல நெஞ்சு உள்ளவன். அவன் வந்து கரையை கடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணா, அதனால் 5வது தம்பியாக அவரை ஏற்றுக்கிட்டான். இப்படின்னு ஒரு 4 லைன் போகும். பட் இப்போ எனக்கு டைம் இல்லை, பட் நான் ஒரே லைனில் முடிச்சாகணும் அப்படின்னா குகன் சைபட்டிங் போட்டேன். அடுத்தது கரையை கடக்க உதவினான், அதனால் ராமணன் 5வது தம்பியாக ஏற்றுக்கொண்டான். முடிச்சிடும் ஒரே லைன். மாற்று புரியுதா? 5-6 பாயிண்ட் இருக்கிறத அந்த மீனிங்கை மாறாமல் 1 லைனில் சொல்லி முடிச்சிடணும். இப்படி நடுவில் நான் எழுதுனா கதை மாறாது. நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ நான் சொல்கிறத கேட்காத ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கான் தெரியுமா, அவனுக்கு என்ன பண்ணியிருப்பான்னா கதையை பாதி தான் எழுதியிருப்பான், பேலன்ஸ் பாதி இருக்காது. ஓகேவா, அப்போ பேலன்ஸ் பாதி இல்லைன்னா எப்படி? இப்போ ஒரு படத்துக்கு போகிறீங்க, படத்துக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தால் படம் தெரியும்னா தெரியுமா?
தெரியாது. அதுவே ஃபர்ஸ்ட் ஹாஃபும் செகண்ட் ஹாஃபும் அங்கங்கே பார்த்துட்டு சாங்கில் அப்போ மட்டும் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தாலோ இல்லை தூங்கிட்டு ஏஞ்சி வந்தாலோ உனக்கு கதை புரியும். சேம் லாஜிக். அந்த தேவையில்லாத கண்டென்ட் இருக்க பாட்டை தூக்குனாலும் கதை மாறாத மாதிரி இங்கே சில எக்ஸ்ட்ரா கண்டென்ட் தூக்குனாலும் கதை மாறாது. பட் நீங்கள் அங்கே ஃபுல்லாக எழுதியிருக்கணும். இந்த லாஜிக்கை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு லாஸ்ட் டைம் அப்போ மரமண்ட மாதிரி யாருமே வந்து அப்படியே ஃபுல்லாக ரொப்பி விட்டுறாதீங்க. ஓகேவா? நீங்கள் எல்லாரும் ஸ்மார்ட் பாய்ஸ். ஓகேவா? நீங்கள் எல்லாருமே ஸ்மார்ட், நீங்களாம் ஸ்மார்ட் கேர்ள்ஸ். ஸோ உங்களால் கண்டிப்பாக நான் சொல்கிறது கேட்கும். உங்கள் எக்ஸாம் அப்போ நானே ஞாபகம் வருவேன். ஓகேவா? அந்த அளவுக்கு உங்களுக்கு மைண்டில் நின்றுருக்கும். நான் சொன்னது கண்டிப்பாக நடக்கும். உனக்கு எக்ஸாம் டைம் அப்போது கொஸ்டினை பாதி விட்டுன்ற பேச்சு இருக்காது. அதெல்லாம் கொஞ்சம் பாதி விட்டேன்னா பாதி எழுதுறன்னு அர்த்தம். ஓகேவா? பட் நீங்கள் பாதி விடலை, கொஸ்டினை ஷார்ட்டாக எழுதுறீங்க. ரெண்டும் வேறு. அப்போ இதனால் என்னன்னா எனக்கு ப்ளஸ் அப்படின்னா, இதனால் உனக்கு மார்க்கில் இப்போ 5 பேராகிராஃப் எழுது 2 பேராகிராஃப் எழுதுற அவனுக்கு 2 மார்க் தான் வரும். பட் 5 நிமிஷம் தான் டைம். பட் நான் சொன்னதை கேட்ட பையனுக்கு எல்லா சப்ஜெக்டையும் எழுதியிருக்கான், கொஞ்சம் பாயிண்ட்ஸ் எழுதியிருக்கான். அதனால 6 மார்க்குக்கு 4 மார்க் கிடைக்கும். இவனுக்கு 2 மார்க், இவனுக்கு 4 மார்க். பட் சேம் டைமிங், சேம் பேராகிராஃப், சேம் ருப்பன சைஸ் தான். ஓகேங்களா? அவன் எழுதுகிற அளவு அதுதான். அவன் அதிகமாக எழுதியிருக்கான், இவன் கொஞ்சமாக எது தேவையோ அதை மட்டும் எழுதியிருக்கான். அதுதான் மேட்டர். திஸ் இஸ் கால்ட் ஸ்மார்ட்னஸ். இது எல்லாரும் ஃபாலோ பண்ணுறீங்க. அடுத்து வேற என்னென்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, மறந்து போகிறது. எனக்கு மறந்து போகுதுண்ணா. இப்போது உனக்கு இந்த கொஸ்டின் நெடுங்க நான் படிச்சுட்டு இருக்கீங்க, பாதி ஸ்டக் ஆகி நின்றுச்சு. இங்கேயே உட்காரக்கூடாது, டக்கு அடுத்த பேஜ் திருப்பிட்டு உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச எப்பயுமே மறக்காதுன்ற மாதிரி இருக்க கொஸ்டினை எடுத்து அதுக்கான ஆன்சரை எழுதிட்டு வரீங்க. ஓகேங்களா? அதை எழுதிக்கிட்டு உங்களோட பிரெயின் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பாதியில் ஸ்டக்காகி நின்ற கொஸ்டினை யோசிக்கணும். ஓகே, அதில் என்னவா இருக்கும் இந்த எழுதின, ஏன்னா உனக்கு இது நல்லா தெரியும். ஓகேவா? இதுவே மறந்துடும். அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான கொஸ்டின் தான் இங்கே எழுதணும். அப்படின்னா 1 மார்க் எழுத ஆரம்பிச்சிடும். ஓகேவா? அப்படி பண்ணிக்கிட்டு அந்த கொஸ்டின், மறந்து போன கொஸ்டின் என்ன பண்ணணும்னா நீங்கள் மெமரி டிவைட் பண்ணி பார்க்கணும். அப்போ உனக்கு டைம் வேஸ்ட் ஆகாது. ஓகேவா? பிரெயினும் ஒர்க் பண்ணணும். இதுலேயே உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா இது வேலைக்கு ஆகாது. ஓகே, நான் சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டு சப்ஹெட்டிங்ஸ் எழுதணும். அதில் மினிமம் 4 பாயிண்ட்டாக எழுதக்கூடாதுப்பா, 4 லைனாக எழுதணும். தயவு செய்து பாயிண்ட்டாக எழுதி போட்டு மன உளைச்சல் ஆகிடாதீங்க. ஓகேவா? லைனாக எழுதணும். இந்த பாயிண்ட்டுக்கு இல்லை எழுதக்கூடாது. கதையில் நல்லா கொஞ்சம் கதையில் 2 பேருக்கு கான்வர்சேஷன் மாதிரி கேட்டால் மட்டும்தான் நீங்கள் வந்து பேர் போட்டு எழுதணும். அப்படி இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு சப்ஹெட்டிங், அப்புறம் அங்கேருந்து ஆரம்பித்து லைன்ஸ். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் எழுதணும். ஓகே, அப்புறம் கதை மாந்தர்களோட நேம் கம்பல்சரியாக இருக்கணும். முடிஞ்சால் நூல் ஆசிரியர் பேர் எழுதுனா ரொம்ப சந்தோஷம். இப்போ கோடைமலை அந்த மாதிரி இதெல்லாம் ஆசிரியர் பேர் இருக்கும், அதெல்லாம் எழுதுனா உங்களுக்கு மார்க் எங்கேயுமே மிஸ் ஆகாது, பார்த்துக்கோங்க. ஓகேவா? குறிப்பு சட்டகம் தேவை இருந்தால் மட்டும் போடுங்க, டைம் இல்லைன்னா போட வேண்டாம். ஓகேவா? முடிஞ்சளவு கேப் விட்டு ஸ்பேஸ் விட்டு எழுதுங்க. ப்ரெசன்டேஷன் மோர் இம்பார்ட்டன்ட். ஷார்ட்டாக எழுதுங்க, டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து எழுதுங்க. மறக்கிற மாதிரி இருந்தால் அடுத்த பேஜில் நல்லா தெரிஞ்ச கொஸ்டினை வச்சுக்கிட்டு தெரியாத கொஸ்டினை, கொஞ்சம் மறந்து போன கொஸ்டினை ரிவைண்ட் பண்ணு. ஓகேவா? நெடுவினா படிக்கிறது முக்கியம் இல்லை, நெடுவினாக சப்ஹெட்டிங்ஸை எழுதி பார்க்கணும். ஓகேவா? எல்லாரும் பண்ணுற மிகப்பெரிய தப்பே சப்ஹெட்டிங்ஸ் எழுதி பார்க்காதனால தான். ஏன்னா சப்ஹெட்டிங்ஸ் எழுதி பார்க்க சொல்கிறீங்க அப்படின்னா, சப்ஹெட்டிங்ஸை எழுதி பார்த்தா அந்த சப்ஹெட்டிங்ஸோட உள்ள கதை உனக்கே தெரியாமல் உனக்கு மைண்டில் நின்றுக்கும். உனக்கு ஏன் கொஸ்டின் மறக்குது? ஏன்னா சப்ஹெட்டிங்கே உனக்கு மறந்து போயிடுது. ஸோ அந்த சப்ஹெட்டிங்கை எழுதி வச்சுட்டேன்னா அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? நான் ஸ்டடி பிளானில் போட்டிருப்பேன், லிங்க் தான் பார்த்துக்க. ஓகே, இது மேலே ஐக்கானில் கூட கொடுக்குறேன். ஓகேவா? அந்த இடத்துல என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்டடி பிளான் போட்டிருப்போம். அந்த டைமில் இதான் படிக்கணும், இப்படி தான் எழுதணும், அதுக்கு அது மாதிரி பார்த்துக்காங்க. ஓகேவா? ஸோ அப்படி எழுதிட்டு இருக்கச்சே உனக்கு மறக்கும்போது, ஓகேவா, நீ என்ன பண்ணுங்க, சப்ஹெட்டிங்கை ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருப்பீங்க, எழுதி பார்த்துருப்பீங்க. ஏன்னா எழுதி பார்க்கணும்னு டைம் கொடுத்துருக்காங்க தனியாக ஸ்டடி பிளானில், அதை எழுதி பார்த்துருப்பேன். அதனால் உனக்கு மறக்காதனால உனக்கு கொஸ்டின் மறக்காது. அப்போ பப்ளிக் வரைக்கும் ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். ஓகே, வெரி குட். இந்த எல்லா கொஸ்டினும் நானே ஃபுல்லாக எக்ஸ்ப்ளனேஷனோட வீடியோவாக எடுத்து வச்சுட்டேன். ஸோ நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இதை உங்களுக்கு நம்பிக்கை இல்லாத பட்சத்தில் பழைய கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்து பாருங்க. இதில் எத்தனை கொஸ்டின்லாம் வந்திருக்குன்னு செக் பண்ணுங்க. எனக்கு இதுலேயும் முக்கியமான கொஸ்டின் வேணும் அப்படின்னா வரலாம், வராமல் போகலாம் அப்படின்ற மாதிரி வேணால் சிலது கெஸ் பண்ணி சொல்லலாம்.
ஓகேவா? பட் எல்லாத்தையும் படிச்சுக்கிறது நல்லது. வேணும் திருக்குறள் மட்டும் படிச்சுக்கோங்க. இந்த சைடில் குடும்பமும் கல்வி மட்டும் படிச்சுக்கோங்க. நிர்வாக மேலாண்மை முடிஞ்சா படிச்சுக்கோங்க. இந்த சைடில் முதல்கல் உரிமை தாகம் கிராமம் சாரி முதல்கல் உரிமை தாகம் கோடைமலை இது மட்டும் படிச்சோங்க. கதையை எப்போ கேட்கறதுக்கு சான்ஸ் அதிகம். அதுக்காக இது இல்லாமல் என்னென்ன இருக்குது அப்படின்னா மகாநடிகன்ற கொஸ்டின் இது இல்லாமல் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகேவா? அதை வேணும்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. இது இல்லாமல் இன்னும் 4-5 கொஸ்டின்ஸ் இருக்குது. அதெல்லாம் வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் போடுங்க. அந்த லைக் தான் தெரியும் எவ்வளோ பேருக்கு நம்ம யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் கொடுத்துருக்கோம், எவ்வளோ நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம் ஹாலில் கண்டிப்பாக நானே உங்களுக்கு ஞாபகம் வருவேன். ஓகே, ஃபஸ்ட்டு உங்களுக்கு மறக்கவே மறக்காது. நீங்கள் பயந்தாதான் உங்களுக்கு மறக்கும். நீங்கள் பயப்பட சான்ஸே இல்லை. ஏன்னா நான் உங்களுக்கு கூட இருக்கிறேன், நான் உங்கள சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு மறக்காது. ஸோ பயப்படாது, கண்டிப்பாக மறக்காது. ஓகே, சில்லாக படிங்க, ஜாலியாக எக்ஸாம் எழுதுங்க. எவ்வளோ ஜாலியாக எழுத முடியுமோ எழுதுங்க. சில்லாக ஜாலியாக டான்ஸ் ஆடுன்னு சில்லாக எழுதுங்க. ஓகே, உங்கள் பயம்தான் உன்னோட முதல் எதிரி. அவனை ஃபஸ்ட்டு அச்சுவோட மற்றது எல்லாமே பார்த்துக்கலாம். ஓகே, இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி லாஸ்ட் மினிட் கொஸ்டின் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, ஓகே, பார்க்க வேண்டிய ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் உங்களுக்கு வேணும் அப்படின்னா லாஸ்ட் மினிட்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அந்த வீடியோ போடுறேன். இதில் இருக்க எல்லா கொஸ்டினும் தெரியும் அப்படின்னா ஓகேங்களா. மொத்தமாக பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 8 கொஸ்டின், இதில் ஒரு 6, இதில் ஒரு 6. ஓகேங்களா, மொத்தமாக 22 கொஸ்டின் தான் இருக்குது. 22 கொஸ்டினை முடிக்கிறீங்க. ஓகேவா? உங்களுக்கு இதில் இருக்க எல்லாமே தெரியும் அப்படின்னா இதுக்கு ஒரு ஃபயர் விடுங்க. இதில் எல்லாமே தெரியும் அப்படின்னா இதுக்கு ஒரு ஃபயர் விடுங்க. இது எல்லாமே தெரியும் அப்படின்னா இதுக்கு ஒரு ஃபயர் விடுங்க. 3 ஃபயர் யாரெல்லாம் விடுறீங்களோ இது 3மே கம்ப்ளீட்டாக தெரியும்னு அர்த்தம். 2 ஃபயர் விட்டால் 2 ஃபுல்லாக தெரியும், 1 அரைக்குறையாக இருக்குன்னு அர்த்தம். ஒரே ஒரு ஃபயர் விட்டால் பேலன்ஸ் 2 பெண்டிங் இருக்குன்னு அர்த்தம். ஃபயரே உள்ளேனா நான் என்னென்ன பண்ணுறது அப்படின்னா ஒன்றுமே அதை படிக்காதன்றவன் ஹார்ட்டு விடுங்க. நான் உங்களை பார்த்து கண்டுபிடிச்சி அதுக்காக என்னால் முடிஞ்ச எந்த ஹெல்ப்பாக இருந்தாலும் கண்டிப்பாக பண்ணுறேன். லவ் யூப்பா. நல்லா படிங்க, உங்களால் முடியும். மறக்காது. படிக்கிறோம் எல்லாத்தையும் படித்து முடிகிறோம்.